நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய் சொல்லிட்டோம். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்புன்னு கேட்டிங்கன்னா பிரசன்னம். நம்ம நிறையா பிரசன்னங்கள் வழிமுறைகள் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ வெற்றிலை பிரசன்னம், சோழி பிரசன்னம், கோல்சார பிரசன்னம், அதுவும் கோல்சார கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரசன்னத்தை பற்றி ஒரு விளக்கம் சொல்லலாம், ஒரு உதாரண அமைப்போட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு செஞ்சுருக்கிறேன். சமீபத்தில் இப்போ போன வாரம் வந்த ஒரு கஸ்டமர் பிரசன்னம் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. முன்கூட்டியே எங்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. முன்கூட்டியே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவருடைய பிரச்சனையை சொல்லியாச்சு. அவங்க கூப்பிட்டு எங்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்திற்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவை நாங்கள் தவற விட்டுட்டோம். என்னுடைய உறவு என்னன்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருத்தருடைய என்ன மாதிரியான பிரசன்னம் எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி மட்டும் நாம் இதில் பேசலாம். அப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னார், ஐயா வணக்கம், இந்த மாதிரி பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரசன்னம் பார்க்க வரணும் சொல்லி கேட்டாங்க. சரி வாங்க பிரசன்னம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இரவு நேரத்தில் ஃபோன் பண்ணிக்கிறீங்க, காலையில் வாங்க இந்த பிரசன்னம் என்னங்கிறத நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது பேசியாச்சு, சொல்லியாச்சு. அவர் அடுத்த நாள் காலையில் வரார். பிரசன்னம் பார்க்கக்கூடிய அமைப்பில் அவர் வந்துட்டார். பிரசன்னம் பார்க்கலான்ட்டு வந்தாச்சு. அவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்க்குறோம். ஸோ அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுது அவருக்கு சிம்ம லக்கணத்தில் மாந்தி. அவர் கூப்பிட்ட நேரத்தில் பிரசன்னம் போட்டால் மகர லக்கணம். ஒரு லக்னாதிபதி சனி வக்கரகதியில் 2ல். அப்போது இவருடைய லக்கணமும் அவர் கூப்பிட்டு பேசின அந்த கோல்சார கிரகங்களுடைய அமைப்பில் 6, 8 சஷ்டாஷ்டகமாக வருது. அப்போது அவர் என்ன பேச வராரோ அந்த காரியம் இங்கே தடைப்படுது. எப்படி தடைப்படுதுன்னா, ஒரு என்ன விஷயத்துக்காக எதிர்பார்த்து வராரோ அந்த காரியம் அவருக்கு நடக்கிற சூழ்நிலை இல்லை. ஸோ பிரச்சனைக்குரிய காலகட்டம்னு ஒரு முடிவுக்கு வரோம். சரி, பிரச்சனைக்குரிய காலகட்டம் ஓகே. சஷ்டாஷ்டக லக்கணமாக விழுது. ஒரு லக்கணம் சிம்ம லக்கணம், ஆனால் சூழ்நிலைகள் சஷ்டாஷ்டக லக்கணமாக வருது. சரி, கோல்சார லக்கணத்துலேயே அப்படி வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பிரசன்ன லக்கணம் போட்டோம், சோழி பிரசன்னம். இந்த சோழி பிரசன்ன லக்கணத்தில் பார்க்கும் பொழுது லக்கணத்தில் மாந்தி. அப்போ லக்கணத்தில் மாந்தி வந்தால் அது பிரேத சாபதோஷத்தை அது சொல்லும். லக்கணத்தில் மாந்தி வந்தால் பிரேத சாபதோஷத்தை சொல்லும். லக்கணம் செயல்படாது. நிறைய விஷயங்கள் அதில் வரும். சரி, இந்த அமைப்புக்குள்ளே வந்துருச்சு. சரி, எப்படி இந்த கேட்க வந்த காரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தது. பட் நாம் சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் தவற விட்ட உறவு திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அது வேறொரு வகையில் அது போயிடுச்சு. அதனால் அந்த உறவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த உறவுகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அது தவற விட்டுட்டோம். அது நீ உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லி பிரசன்னத்தை சொல்லி முடிச்சாச்சு. அப்போ அந்த பிரசன்னத்தை சொல்லிட்டு நம்ம சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையான்னு தெரியாமல் நாம் ஒரு பதிவு போட முடியாது இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு பிரசன்னம் பார்க்கும் பொழுது அது மிக சரியான அமைப்பில் தான் வரும். பட் இருந்தாலும் இந்த அமைப்பை நான் என்னுடைய வீடியோவாக போடணுன்னு ஆசைப்பட்டோம். சரி, பிரசன்னம் எப்படி வருது, எந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே இருக்குங்கிறத நாம் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டால் தான். ஸோ அது நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2-3 நாட்கள் கழித்து அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க ஐயா நடந்தது. ஸோ அந்த உறவுகள் எங்களை விட்டு போனது தான், மீண்டும் அந்த உறவு எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, பிறந்தகால லக்கணமும்
கோல்சார லக்கணமும் 6 8 வந்தாலும் பிரச்சனை தான், அல்லது மாந்தி வந்தாலும் பிரச்சனை தான். மாந்தி தோஷம் இருந்தாலும் பிரச்சனை தான். இப்போ நம்ம பார்த்த சோழி பிரசனத்தில் மாந்தி தான் வருது. ஸோ மாந்தி சோழி பிரசனத்தில் வந்தால் மீண்டும் பிரசனம் பார்ப்பதற்கு அங்கே தடை தான். அப்போது ஏதோ ஒரு தடைக்குள்ளதான் வாழ்க்கை போயிட்டுதுங்கிறத நாம் மிக தெளிவாக அந்த வாடிக்கையாளருக்கு சொல்லிட்டோம். ஸோ பிரசன்னம் பார்க்கும் வழிமுறைகள் 1000 உண்டு. ஜாமக்கோளாருடம், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், கடிகார பிரசன்னம், நேர பிரசன்னம், கோல்சார பிரசன்னம்னு நிறையா பிரசன்னங்கள் வழிமுறைகள் உண்டு. ஸோ நாங்கள் பயன்படுத்துவது வெற்றிலை பிரசன்னம், அதற்கடுத்து கோல்சார பிரசன்னம், சோழி பிரசன்னம். மூணையுமே நாங்கள் கலந்து பார்த்து தான் பதில் சொல்லுவோம். ஸோ ஜாதகர் வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட ஜாதகம் இருந்தால் இந்த ஜாதகத்தையும் பிரசன்னத்தையும் பிரசன்ன லக்கணத்தையும் ஜாதக லக்னாதிபதியும் பிரசன்னத்தில் வரக்கூடிய அவர் லக்னாதிபதி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறாரு, இப்போ வெறும் லக்கணத்தை மட்டும் மையப்படுத்தி சொல்லிவிட முடியாது. அப்போது அவருடைய லக்னாதிபதி இப்போ கோல்சாரத்தில் என்ன மாதிரி சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறாரு, அது பிரசன்ன லக்கணத்துக்கு என்ன மாதிரி வராதுங்கிறத வச்சுட்டா அவருக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியும். ஸோ பிரசன்னங்கிறது இறைவன் அருள் கொடுத்து சொல்லக்கூடிய விஷயம், அது மிகப்பெரிய ஒரு கலை. ஸோ இறைவனுடைய அம்சமும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய குலதெய்வம் ஆசீர்வாதம் இல்லாமல் பிரசன்னம் கரெக்டாக வராது. அது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் பிரசன்னம் மிக துல்லியமான பலன்களை இந்த காலகட்டத்தில் சொல்லிச்சு. ஸோ அதற்காக ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஆனால் இருந்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய பிரசன்னம் மிக தெளிவான முறையில் வருதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இதே போல் நிறையா பிரசன்னங்கள் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ பிரசன்னம் பார்க்கணும், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், இல்லை அப்போதைக்கு ஒரு பிரச்சனை அந்தக்கான தீர்வு அப்படிங்கிறதுக்காக எல்லா பிரசன்னங்களும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிரசன்னம் பார்க்க வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய ஃபோன் நம்பரை இதில் பதிவு செய்கிறேன். ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.